எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே பன்னீர் ரெசிபீஸ்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது அச்சாரி பன்னீர் டிக்கா. இது நான் ஒரு தவாவில் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீரை ஊற வைக்க ஒரு மசாலா கலவை செய்ய போகிறேன். இதுக்கு பவுலில் கெட்டி தயிர் 2 கப், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 டீஸ்பூன் கடுகுத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் ஊறுகாய். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஊறுகாய் போட்டுக்கலாம். போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கருஞ்சீரகம் கிடைக்கலன்னா அது இல்லாமலும் இந்த ரெசிபி செய்யலாம். மசாலா தயிர் கலவை இப்போ ரெடி. அடுத்து இதில் நறுக்கின பச்சை மிளகாய் 1, பெரிய துண்டுகளாக நறுக்கின பச்சை குடமிளகாய் பாதி போடுறேன். நீங்கள் சிவப்பு, மஞ்சள் நிறம் குடமிளகாயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பெரிய துண்டுகளாக நறுக்கின ஒரு வெங்காயம் போடுங்க. நான் 400 கிராம் பன்னீரை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். காய்கறிகள், பன்னீர் பீசஸ் எல்லாமே தயிர் கலவையில் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. பன்னீர் 30 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை ஸ்கியூர் ஸ்டிக்ஸில் குத்தி அரேஞ்ச் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்கியூர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் பன்னீர் டிக்காவை தவால ரோஸ்ட் பண்ண போறேன். உங்ககிட்ட அவன் இருந்தா கிரில் செட்டிங்ல இதை ரோஸ்ட் பண்ணலாம். தவாவை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஸ்கியூர் செய்வீங்க. பன்னீரோட எல்லா பக்கத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு பக்கத்தையும் 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண சரியா இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. சுவையான அச்சாரி பன்னீர் டிக்கா இப்போ ரெடி. இதை புதினா சட்னியோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். அருமையான அச்சாரி பன்னீர் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த விதமான ஊறுகாய் கூட யூஸ் பண்ணலாம். இது பன்னீர் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிக்கா ஒரு நல்ல ரெசிபி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி நீங்கள் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படின்றது சொல்லுங்கள்.